இன்று உலகமே ஒரு சிறிய நீர்வழி பாதையை நோக்கி அச்சத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஹார்முஸ் நீரிணை. உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 1/3 கடந்து செல்லும் இந்த பாதை தற்போது ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது. ஒருபுறம் ஈரானின் கடுமையான கட்டுப்பாடுகள், மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கடற்படை முற்றுகை மிரட்டல். இதனால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. உலக பொருளாதாரம் ஒரு பேராபத்தை நோக்கி செல்கிறதா? விரிவாக பார்ப்போம். பிப்ரவரி மாத இறுதியில் நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் இந்த நீரிணையை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. ஆனால் இது ஒரு முழுமையான மூடல் அல்ல, இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் நகர்வு. நட்பு நாடுகளுக்கு முன்னுரிமை. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு பட்டியலை வெளியிட்டார். சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி உண்டு என்று சிக்னல் கொடுக்கப்பட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்பில்லாத ஓமன், பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பின்னர் விலக்கு அளிக்கப்பட்டது. கப்பல்கள் தங்களை சீன உரிமையாளர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டால் மட்டுமே நகர முடிகிறது. இது ஒரு வர்த்தக பாதையை ஈரான் தனது அரசியல் கருவியாக மாற்றிவிட்டதை காட்டுகிறது. காகிதத்தில் சில நாடுகளுக்கு அனுமதி இருந்தாலும் கடலில் நிலைமை வேறாக இருக்கிறது. புள்ளி விவரங்கள். வழக்கமாக ஒரு நாளைக்கு 138 கப்பல்கள் கடந்து செல்லும் இந்த பாதையில் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி வெறும் 4 வணிக கப்பல்கள் மட்டுமே கடந்துள்ளன. சுமார் 300 எண்ணெய் டேங்கர்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் நடுக்கடலில் காத்துக் கொண்டிருக்கின்றன. கெப்லர் ஆய்வாளர் ரெபேக்கா கெர்டஸ் கூறுவது போல, ஈரான் அனுமதி அளித்தாலும் ஏவுகணை தாக்குதல் அச்சம் மற்றும் காப்பீட்டு கட்டண உயர்வு காரணமாக கப்பல் நிறுவனங்கள் இந்த பாதையை தவிர்க்கின்றன. பாதுகாப்பில்லாத பயணத்திற்கு எந்த நாட்டு அரசாங்கமும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. இந்த நெருக்கடியின் நடுவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு வெடியை போட்டிருக்கிறார். ஈரானுக்கு கட்டணம் செலுத்திவிட்டு கடக்கும் ஒவ்வொரு கப்பலையும் அமெரிக்க கடற்படை இடைமறிக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். டிரம்பின் ட்ரூத் சோஷியல் பதிவு. இந்த சட்டமில்லாத மிரட்டி பணம் பறிக்கும் செயலால் ஈரான் லாபம் ஈட்ட அனுமதிக்கப்பட முடியாது என்று அவர் கூறியுள்ளார். பொருளாதார விளைவுகள். எரிசக்தி நெருக்கடி, எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்வு, விநியோக சங்கிலி பாதிப்பு. வெறும் எண்ணெய் மட்டுமல்ல, உரங்கள், பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களின் விலை உயர்வு. முழுமையான முற்றுகை. ஈரானிய துறைமுகங்களை மட்டும் முடக்குவதாக அமெரிக்கா கூறினாலும் நடைமுறையில் இது ஹார்முஸ் நீரிணையையே முடக்குவதற்கு சமம் என்று பொருளாதார நிபுணர் அனஸ் அல்-ஹாஜி எச்சரிக்கிறார். இந்த விவகாரத்தில் சீனாவின் பங்கு மிக முக்கியமானது. கச்சா எண்ணெய் மற்றும் கத்தாரி LNG விநியோகத்திற்காக சீனா ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் திடீர் கொள்கை மாற்றம் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போதைய நிலை. கடந்த மாதம் தடைகளை தளர்த்திய ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது முற்றுகை என்று கூறுவது வாஷிங்டனின் நிலையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுகிறது. இது சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கையை முற்றிலுமாக தகர்த்துவிட்டது. ஹார்முஸ் நீரிணை என்பது வெறும் ஒரு கடல் பகுதி அல்ல, அது உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு. அந்த துடிப்பு இப்போது அரசியல் மற்றும் போர் மேகங்களால் தடைபட்டுள்ளது. ஈரானின் பிடிவாதம் ஒருபுறம், அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு மறுபுறம் என இந்த இரண்டுக்கும் இடையில் சிக்கித் தவிப்பது உலக நாடுகளின் சாமானிய மக்கள்தான். இந்த பதட்டம் தணியுமா அல்லது உலக பொருளாதாரத்தை ஒரு பெரும் மந்த நிலைக்கு தள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான பார்வையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற சர்வதேச அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.